ஆண்டவரே, தொடர்ந்துள்ள பகுதிகளையும் கூட உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை வழி நடத்தி செல்ல போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நன்மைகளை ஏராளமாய் செய்தவருக்கு நன்றி சொல்லி பாட வந்தோ, கிருபைகள் தாராளமாய் தந்தவருக்கு துதி பலி செலுத்துகிறோ. நன்மைகளை ஏராளமாய் செய்தவருக்கு நன்றி சொல்லி பாட வந்தோ, கிருபைகள் தாராளமாய் தந்தவருக்கு துதி பலி செலுத்துகிறோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான என்னை மேன்மையாக வைக்கிறீர். ஏழையின் கோலமாய் பிறந்த என்னை உம் ஐஸ்வர்யத்தால் நிரப்பினீர். சிறுமையும் எளிமையுமான என்னை மேன்மையாக வைக்கிறீர். ஏழையின் கோலமாய் பிறந்த என்னை உம் ஐஸ்வர்யத்தால் நிரப்பினீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலூயா. உமக்காக என்னையும் தெரிந்து கொண்டு உம் பிள்ளையாய் மாற்றினீரே. உண்மையுள்ளவன் என்று சொல்லி உம் ஊழியத்தை தந்தீரே. உமக்காக என்னையும் தெரிந்து கொண்டு உம் பிள்ளையாய் மாற்றினீரே. உண்மையுள்ளவன் என்று சொல்லி உம் ஊழியத்தை தந்தீரே. அல்லேலூயா
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி நாம் இணைந்து பாடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க எல்லா காலத்திலும் கடவுளை துதிக்க வேண்டும் என்று சொல்லி? ஆமேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆடியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆடியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் ஆண்டவரே எல்லா காலங்களிலும் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்
சூழ்நிலைகளை உண்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னது போல எல்லா காலங்களிலும் உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. எந்த வேளையிலும் துதிப்பே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவர் நீரே. ஆண்டவரே, எங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது நீரே எங்கள் இன்பமாய் இருந்து நீர் மாறாத ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுகளின் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, நல்ல கரங்களை ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. துதிப்பே, வானிலும் நீரே, பூமியும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. ஆண்டவரே, எங்கள் ஆபத்து காலத்தில் நீரே எங்கள் துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆபத்து நேரங்களில் நீரே எங்களுக்கு துணை ஆண்டவரே. எந்த வேளையிலும் துதிப்பே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பே, நல்ல கரங்க தடி. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பாருங்க, யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோனா அந்த மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது அவன் கடவுளை நோக்கி கூப்பிட்டான். அவனுக்கு தெரிந்தது, இந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு எல்லா நெருக்கத்தில் இருந்து எல்லா மனிதர்களும் ஒரு நாளும் நம்மளை விடுவிக்க முடியாது. சில பிரச்சனைகள் சில மனிதர்களால் தீர்க்க முடியும், ஆனால் எல்லா பிரச்சனையும் சில மனிதர்களால் தீர்க்க முடியாது. எல்லா பிரச்சனைகள், எல்லா நெருக்கங்கள், எல்லா துன்பங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த கடவுள் மட்டுமே நம்மளை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை யோனா அறிந்திருந்தான். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார், அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் இந்த 7வது நாள் இன்னைக்கு. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, என் நெருக்கத்தை அறிந்த ஒரு தெய்வம் உண்டு, என்னுடைய ஆபத்தை அறிந்த ஒரு தெய்வம் உண்டு, என் விண்ணப்பத்தை அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. நிச்சயம் யோனாவை விடுவித்த ஆண்டவர். சொல்லுங்க, யோனாவை விடுவித்த ஆண்டவர். நெருக்கத்தில் இருந்து நிச்சயம் கடவுள் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவதூதர்களைப் போல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. இந்த ஜெப நாட்களில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென், ஆமென். சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கை பிடிச்சு சொல்லுங்க, கை பிடுங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்கள் பேரில் கொடுப்பதற்கு தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை நம்ம பாட போகிறோம், பாடிட்டு ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். நல்லா வர்ஷிப் பண்ணணும் நம்மள. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், விடமாட்டேன், விடமாட்டேன்.
யாக்கோபு போல விடவே மாட்டேன். சொல்லுங்க. யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல. யாக்கோபு போல நான் போராடுவேன், விடமாட்டேன். சொல்லுங்க. ஆமென். என்னை ஆசீர்வதிக்காம விடமாட்டேன், விடமாட்டேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். கை தட்டி பாடலாம். மாறுமர ஜெபித்திடுவேன், யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன், யாக்கோபு போல நான் போராடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். சொல்லுங்க. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா. பாடுங்க. யாக்கோபு. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஜீசஸ். போராடுவேன், ஜெபித்திடுவேன், தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். ஆமென். எல்லா கோலியாத்தையும் முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்தாலே முறியடி. நல்ல கை தட்டி பாடுங்க. ஆமென். கை தட்டி சொல்லுங்க. எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர நிச்சயம் மாறும், நிச்சயமா மாறும். விடாதீங்க, அப்பாவை மட்டும் விடாதீங்க. Glory, glory. ஆமென். யாக்கோபு போல நான் போராடுவேன், கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். ஆமென். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். வாங்க, ஆலயத்துல வாங்க ஆண்டவரே. எல்லா விசுவாசி குடும்பத்துல வாங்க ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஓரபா லகா தர நரபா லபா. எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபு போல நான் போராடுவேன். தாவீத போல
நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் ஆண்டவரை தடைய உடையும் எல்லா தட உடையன் எல்லா தட உடையன். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பாடுங்க. யாக்கோபை போல போராடி போராடி செல்கிற ஆவியை எங்களுக்கு தாங்க. ரபா லதா ரணா ரபா லபா. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து glory ஹalleluya சொல்லால விரட்டி வல்லமையின் ஆவியானவர் ஓ எல்லார் மேலும் எல்லாரையும் வல்லமையின் ஆவியானவர் வந்து நிரப்புங்க. glory ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ள பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள ஆமென் ஆமென். அன்பினாவி எனக்குள்ள நான் glory அன்பினாவி வல்லமையின் ஆவியானவர் எல்லா கை தட்டி ஆமென். நிரப்புங்க எல்லாரையும் நிரப்புங்க. ஆண்டவர் ஆலயத்தை நிரப்புங்க. தேவாலயத்தின் வல்லமை ஆமென். ஒரு சொல்லால விரட்டி விட்டு நம்ம எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். எழும்பி நில்லுங்க எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் ஆண்டு உடைக்கும். ஜெபம் பர்வதங்களை உருகச் செய்யும். ஜெபம் சமுத்திரத்திலே மலைகளை தள்ளுண்டு போகச் செய்யும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்யும். கர்த்தருடைய சத்தம் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறது. இதோ ராஜா முழங்குகிறார். இயேசு முழங்குகிறார். இதுவரை பாதை உண்டாத உங்களுக்கு, வழி உண்டாகாத உங்களுக்கு, இதுவரை திறக்கப்படாத கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களை திறக்கும். இந்த 40 நாளைக்குள்ள தேவன் உன்னை உயர்த்தி வைப்பார். நீ மேன்மை அடைவாய். நீ மேன்மை அடைவாய். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காத பாடுங்க. பெயர்லாம் பாடுங்க வாய் திறந்து. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பாதையெல்லாம்
பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். செருபாபேல் முன்னே சொல்லுங்க. முத்திரை மோதிரமாய் முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுப்போமே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுப்போமே. ஆமென். யாக்கோபின் தேவன் ஓரவனஹத்தரே ஷபரதரன ஹத்யரபலமரமரம. நம்முடைய தேவன் மலைகளெல்லாம் வழி உண்டா. மலையை கர்த்தர் உடைப்பார், உனக்கு பாதையை உண்டாக்குவார். மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு வா என்று சொல்லும் பொழுது பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். எல்லாம் வெண்கல கதவெல்லாம் ஓ இருப்பு தாழ்பால்களை முறித்திடுவாரே. இருப்பு தாழ்பால்களை முறித்திடுவாரே. ஈசாக்கின் glory Ramanadara Nakadara Moshe. Oh glory. அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிக்காத பாதையை கத்தர் கொடுக்கிறார். இதுவரை திறக்காத பாதைகள் கதவுகள் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். உசனா ஜெயம் என்று தடைகளை உடைப்பவர் உசனா ஜெயம் என்று சொல்லுங்க. வில்லை ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார். ரதங்களை அக்கினியால் ஆமென். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கலங்காத கலங்காத மகனே மகளே, கலங்காத. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை எல்லாரும் ஏமாத்தி இருக்கலாம், இவர் உன்னை ஏமாத்த மாட்டாரு. இவர் உன்னை கைவிட மாட்டாரு. உனக்கு பாதைகளை உண்டாக்கி தருவார். நிச்சயமா முடிவு உண்டு. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் ரபா லபா ரபா ரபா தர கத ரன ரபா ரத ரன ர. ஓ ஆமென். மலைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கலங்காதே,
திகையாதே, நிச்சயமாகவே. நல்ல ஆணித்தனமா சொல்லுங்க, கலங்காதே. உனக்கு உனக்கு பர்சனலா சொல்றாரு, இண்டிவிஜுவலா கர்த்தர் சொல்றாரு. உனக்கு உனக்கு கலங்காத, வேதனைப்படாத மகளே மகனே. ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரும் பர்சனலா சொல்றாரு, இண்டிவிஜுவலா சொல்றாரு. He is speaking individually. Hallelujah, hallelujah, hallelujah. நிச்சயமாக மகளே ஏன் சோர்ந்து போற, மகனே ஏன் சோர்ந்து போற? வானமே திறக்கல ஐயா, வழியே கிடைக்கல ஐயா. கவலைப்படாத, அப்பா இருக்காரு, ஆண்டவர் இருக்காரு. அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு. அவர் உன்னை நடுத்தருவில் விட மாட்டாரு. அவர் உன்னை நட்டாற்றில் விட மாட்டாரு. இதோ கடலின் மேல் நடந்து வருவார். உனக்காக கடலின் மேல் நடந்து வருவார். ஓ ஜீசஸ், கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு. கலங்காத, அலாதமா. நிச்சயமாகவே முடிவு. நீங்க மட்டும் பாடுங்களேன். நீ கலங்கி இருக்கீங்க, சிலருக்கு சோர்ந்து போயிட்டீங்க. எனக்கு நடக்காது பாஸ்டர், எனக்கு முடியாது பாஸ்டர். நான் சொல்லட்டுமா? நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால முடியாததுன்னா அது ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாம் முடியுமா? Everything is possible with Jesus. God can do anything. God can do everything. Hallelujah. He can do. உன்னுடைய வாழ்க்கையில அவரால செய்ய முடியாதவன்னு ஒண்ணுமே கிடையாது. Everything is possible. Everything is possible. Hallelujah. எல்லாமே முடியும். ஏன் கலங்குகிறாய்? நீங்க மட்டும் பாடுங்க, கலங்காது. சத்தமா பாடுங்க. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், என்னுடைய தேவன் பாடுங்க. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறாரு. ஜெபம் வேஸ்ட் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க. என்னையா ஜெபம், என்னையா காலையில ஜெபம், மதிய ஜெபம், இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனுக்கு மூச்சு இருந்தால் தான் வாழ முடியுமோ, ஜெபம் இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நம்ம தள்ளாடும் போது, நீங்க வேதனைப்படும் போது, இந்த ஜெபம் உங்களை தூக்கி நிறுத்தும். எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எல்லாம் ஒரு காலத்துல தூக்கி குப்பையில போட வேண்டியது வரும் எல்லாமே. ஆனா ஒரே ஒண்ணுக்கு மட்டும் எக்ஸ்பைரி கிடையாது. என்ன தெரியுமா? சொல்லுங்க. நீ கண்ணீர் வடிக்கிற ஜெபம், நீ முழங்கால நிக்கிற ஜெபம், நீ அப்பா அழுகிற ஜெபம், உன் உள்ளம் உடைந்து நீ தேவ சமூகத்தில் உன்னை கொடுக்கிற அந்த ஜெபத்துக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை, முடிவில்லை. தள்ளாட விட மாட்டார். உனக்கு கையிலாக கொடுத்து தாங்குவார், மார்போடு அணைத்துக் கொள்ளுவார், உன் கண்ணீரை துடைப்பார்,
உன் முழங்கால்கள் பலனில்லாத பொழுது அந்த முழங்காலை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உன் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார். உன் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். ரபா ரபா. இந்த உலகம் உன்னை தள்ளாட வைக்கலாம், இந்த உலகம் உன்னை தள்ளி விடலாம், ஆனா அப்பா உன்னை தள்ளாட விட மாட்டாரு, உன்னை நிர்கதியா விட மாட்டாரு. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவர் நன்மை செய்ய போறாரு, அவர் நன்மை செய்ய போறாரு, அவர் நன்மை செய்ய போறார். ஆதரவற்ற அந்த ரூத்துக்கு ஒரு போவாஸ் எப்படி வந்து ஆதரவளித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவளை துணையாய் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு தேவ புத்திரனை பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம நிர்கதியாக இருக்கலாம், துணை இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் நமக்கு எந்த ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ரூத்து ஒரே ஒரு நம்பிக்கை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் நிழலிலே வந்த அவளுக்கு அவர் வெறுமையா அனுப்பல. எல்லாரும் உன்னை வெறுமையா அனுப்பலாம். நீ நம்பி போனவங்க, நீ ஆசையாய் நேசித்தவர்கள், உன்னோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னவங்களாம் உன்னை வெறுமையா அனுப்பியிருக்கலாம், ஒன்னும் இல்லாம அனுப்பியிருக்கலாம். யாக்கோபு 20 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு அவன் போகும்போது அவனுக்கு ஒண்ணு கொடுக்காம 10 முறை அவன் சம்பளத்தை ஏமாற்றினார்கள். அது மனிதனுடைய பழக்கம். ஆனா தேவனிடத்துல ஒரு ஒன்னில்லாத ஒரு பெண்ணு, ஆதரவற்ற ஒரு பெண் வரும் பொழுது இஸ்ரவேலின் செட்டைகளிலே அடைக்கலமாய் வந்த அவளுக்கு வெறுமையா கர்த்தர் அனுப்பல. சொல்லுங்க, நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன். ஹல்லேலூயா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. கேளுங்க, போர்வையால் என்னை ஏசையா உம் அன்பினால் என்னை உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை. நம்ம போவாஸ் இயேசுதான். கூப்பிடுங்க, போர்வையா என்னை கூப்பிடுங்க, ஏசையா உம் அன்பினால் என்னை. நிறைவான பரிசு நீதானையா, உம் நிழல்தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு உம் நிழல்தானே சொர்க்கமையா. எல்லாருக்கும் கொடுங்க, போர்வையால் என்னை மூடுங்க, ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை
ஏசாதையா. எல்லாரும் கூப்பிடுங்களேன். 2 கையை உயர்த்தி கூப்பிடுங்களேன். ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுத்திடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுத்திடுவேன், போலப்பா உங்க சமூகத்தை மட்டும் நாடி வந்திருக்கேன். எல்லாரையும் மூடுங்கப்பா, மூடுங்கப்பா. ஏசையா மூடுமையா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். சொல்லுங்க, கூப்பிடுங்க. எல்லாருமே கூப்பிடணும். நிச்சய போர்வையை விரிப்பார், உன்னை மூடுவாரு, உன்னை பாதுகாப்பாரு, உனக்கு அடைக்கலம் தருவாரு. ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. போர்வை வீரித்தே மூடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மிடத்திலே கரங்களை ஏந்தி நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்பா, எல்லாரையும் ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. கோவாஸ் அன்னைக்கு ரூத் போவாஸ் கிட்ட கரங்களை நீட்டின பொழுது அவன் அள்ளி அந்த மகளுடைய அந்த காரியத்துல அவனுடைய கைகளிலே கொடுத்தான். இன்னைக்கு நம்ம போவாஸ் ஆண்டவர் எந்த மனுஷங்கிட்ட போய் நீ கை நீட்டல, தேவனிடத்துல கரங்களை நீட்டி நல்லா 2 கையை நீட்டி கேளுங்க, கையை நீட்டி கேளுங்க. போர்வை வீரித்தே போடுமையா, போதுமையா, போர்வை வீரித்தே போடுமையா, போதுமையா என்னை. கேளுங்க, எல்லாரும் கேளுங்களேன். எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கீங்களோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த தேவை வேணும். பல ஆண்டுகளாக நான் ஜெபிக்கிறேன், பல வருடங்களாக நான் ஜெபிக்கிறேன். ஐ கேன் சேலஞ்ச், உங்களுக்கு ஒரு சவாலை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு அப்பாட்ட நீங்க கேட்கும்போது, இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நீங்க கேட்கும்போது, ஹல்லேலூயா, he will fulfill your vision. அவர் உன்னுடைய தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார்.
அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. அப்படியே நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கரங்களை அசைத்து அப்பாவை துதிக்க போறோம். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எல்லாரும் பாடுங்களேன். எந்தன் கோட்டை, எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மைதான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மைதான் நாடி வந்தேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் everyone lift your holy hand. Jesus. Amen. சூராது ஜெபாவி வரம் தாருமே, தடையாமல் அகற்றிடுமே. தயங்கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது சேவித்திடு ஜெபாவி வரம் தாருமே, தயங்கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மைதான் நாடி வந்தேன். பாடுங்க, ஜெபமா பாடுங்க. கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மைதான் நாடி வந்தேன். உம்மோடு உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எல்லாம் எல்லாம் அப்பாட்ட, அப்பா சமூகம் இது. ஆமென். அமைதியா இருக்காதீங்க. நல்ல அப்பாட்ட பேசு. பதில் கொடுக்கிற தெய்வம், பதில் கொடுக்கிற ஆண்டவர். உம்மை தேடி வந்தேன் தேவா, எந்தன் கோட்டை, எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மைதான் நாடி வந்தேன். பாடுங்க. எந்தன் கோட்டை, கோட்டை, எந்தன் தஞ்சம்
நல்லா கையசைச்சு எவ்வளோ பலன் இருக்கோ நல்ல வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அப்படியே நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்து கொண்டு கண்களை மூடி சில குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது எல்லாரும் ஜெபத்தோட வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி தேங்க்ஸ் கிவிங் பண்ண போகிறோம். இந்த 40 நாள் ஜெபத்திற்காக, கடந்த வார ஊழியங்களுக்காக, பாதுகாப்பிற்காக, வழிநடத்தலுக்காக, நல்ல ஆகாரம் கொடுத்ததற்காக, தேவன் கடந்த வாரத்தில் நமக்கு நன்மை செய்தபடியாலே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, கடந்த வாரம்லாம் என்னை பாதுகாத்தீங்க. என் பிள்ளை, என் கணவர் பிரயாணத்தில் நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, நல்ல தூங்கணும் ஆண்டவரே, நல்ல வேலை செஞ்சப்பா. பலவீனம் வந்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் என்னை தள்ளாட விடலப்பா, என்னை நடத்தி வந்தீங்க. இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார, ஆராதிக்க, வசனத்தை கேட்க என்னை கொண்டு வந்திருக்கிற உடைய மேலான கிருபைக்காக எல்லாரும் நன்றி 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 சொல்லுங்களேன். எல்லாரும் நன்றி சொல்லணும். ஒருத்தர் அமைதியாக உட்காரக்கூடாது. எல்லாரும் வாயை திறந்து தேங்க்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி சொல்லுங்க. அப்பாக்கு நன்றி சொல்லாம நம்ம நாம இருக்கக்கூடாது. நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, பரிந்து பேசுகிறோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வராம, ஒழுங்கா வராம, ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு இல்லாம, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க ஐயா. அவங்கெல்லாம் சபைக்குள்ள வரணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, சபைக்கு வருகிறவர்கள் கூட ஒழுங்காய் வருவதில்லை அப்பா. அவர்களுக்காக பரிந்து பேசணும். அவங்க உள்ளத்துல பேசுங்க. அர்ப்பணிப்போட வரட்டும் ஆண்டவர், தாகத்தோட வரட்டும், வாஞ்சியோட வரட்டும். ஆமா, தேவைக்காக அல்ல, எங்கள் தேவையே எங்கள் தேவன் தான் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நாடி ஒவ்வொரு விசுவாச மக்களும் ஆண்டவரை நாடி ஓடி வர உதவி செய்வீராக. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலவீனத்திலிருந்து அவங்களை நீங்கள் ஆக்குங்கப்பா. ஒரு சுகத்தை, விடுதலையை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எந்த வியாதிகளும் எந்த பலவீனங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பூரண சுகமாக்குங்க. அப்படி தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்னது போல அப்படி தழும்புகளினாலே ஒவ்வொருவரும் குணமாகட்டும். எல்லா கட்டிகள், பலவீனங்கள், கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டிகள், சரீரத்தில் இருக்கிற கட்டிகள், எலும்புகளில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், கிட்னி, லிவர்ல, கேல் பிளாடர்ல இருக்கிற எல்லா டிசீஸ் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரா. ஆமென். தொடர்ந்து 40 நாள் ஜெபத்துக்கு எழுதி கொடுத்தவர்களாம் வந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபியுங்க. ஆமென். விசுவாசிகளுடைய தேவைகள், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில திருமணத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். கர்ப்பத்தின் கனி உனக்கு கிடைக்கும். ஆமென். கர்த்தர் ஏற்ற வேலையில உன்னை உயர்த்தும் போது உடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. வர வேண்டிய ஆசீர்வாதம் சீக்கிரம் வரும். அவசரப்படாத. ஹல்லேலூயா. தேவனை குறை சொல்லாத, தேவன்கிட்ட முறுமுறுக்காத. ஹல்லேலூயா. புனிதாவுக்காக, ஜெயக்குமாரிஸ்டுக்காக, டேனியலுக்காக, ஜோயல், ஜெரேமியா, தமிழ் செல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நம்ம சபைக்காக, சபையினுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு வேன் ஒன்று வாங்க வேண்டும். அதற்கான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடும். பாருங்க, இன்னைக்கு நம்ம பாடும்போதே நம்ம ஸ்பீக்கர்லாம் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது. அல்லேலூயா. மைக்ஸ் எல்லாம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எல்லாமே பழையதாய், பல வருடங்கள் பழசு, ரொம்ப பழசாயிடுச்சு. அல்லேலூயா. நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, பாட, பிரசங்கிக்க இவைகளெல்லாம் நமக்கு தேவை. அந்த பிஎஸ் சிஸ்டத்துக்காக, கீபோர்டுக்காக, நல்ல மைக் சிஸ்டத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் அடிக்கடி வருகிற இந்த ப்ராப்ளத்திலிருந்து ஆண்டவர் நிரந்தர சொல்யூஷனை, நிரந்தர தீர்வை கர்த்தர் கொடுக்கட்டும். ஆமென். நாங்கள் நல்லா ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த நல்ல ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா.
அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஆமீன். சொல்லுங்க ஹல்லேலூயா. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வழக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கியனை வாழ்த்திட செய்தவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்த்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லித் தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. என்மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என்மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லித் தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உம் தகப்பனார் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லித் தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட
வாசிக்க கேட்கலாம். ஐசையா chapter 49 verse 11. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் பெரிய மலை போன்ற பிரச்சனைகள், தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சிலருக்கு பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி மலை போன்ற பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெரிய சவால்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், நிறைய நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகளை எல்லாம், அந்த மலையை உடைச்சு நீங்கள் சுதந்திரிக்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை ஜெபத்தின் மூலமாய் உண்மையாய் ஜெபிக்கிற மனிதனுக்கு கர்த்தர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு மலை பெருசாக தெரியுது, நிறைய பேருக்கு பிரச்சனை பெருசாக தெரியுது. ஆனால் பிரச்சனைகளை காட்டிலும், மலைகளை காட்டிலும் ஒரு வல்லமையுடைய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இனி உங்களை எதுவும் தடை செய்ய முடியாது. மழை தடை செய்ய முடியாது, பிரச்சனை தடை செய்ய முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மலைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் கர்த்தர் அந்த மலைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றி கொடுப்பார். எது தடையோ அந்த தடையின் மேலே ஏறி போய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். வாசிங்க மத்தேயு 21வது அதிகாரம் 21வது வசனம். மேத்யூ chapter 21 verse 21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க. ஏன் மழை போக மாட்டேங்குதியா பிரதர் சிஸ்டர்? மழை ஏன் போகல? வீட்டில் ப்ராப்ளம், சபையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, பல போராட்டம். ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியல அப்படின்னா, இயேசுநாதர் தம் வாய்மொழியாய் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சந்தேகப்படாமல் சொல்லுங்க. என்ன படாம? எல்லாரும் சொல்லுங்க. என்ன படாம? ஆமாம், அதிக சந்தேகமாக தான் சொல்கிறோம். அல்லேலூயா. சந்தேகப்படாமலேயே சந்தேகத்தோடு சொல்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, உங்க மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்றது யாருன்னா ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் மலையை பார்த்து அழுகிறோம். அல்லேலூயா. மலையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கண்மலையை பார்த்து கர்த்தர் பேசுன்னு சொல்றார். கண்மலையை பார்த்து மோசே என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். அதனால தான் அவர் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இன்னைக்கு மலையை பார்த்து கர்த்தர் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று பிரச்சனைகளை தள்ளக்கூடிய விசுவாசத்தையும் அதிகாரத்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரச்சனையை பார்த்து அழுதுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்ன பண்ணுறது? அவர் சொல்லுவார், தள்ளி போன்னு சொல்லு, விலகி போன்னு சொல்லு, அப்பாலே போன்னு சொல்லு. அல்லேலூயா. போ சாத்தானேன்னு சொல்லு, அது ஓடி போயிடும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறோம். சாதாரணமாக சொல்ல முடியாதுல்ல, எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட முடியுமா? இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய விசுவாச பாதையிலே நம்ம எப்படி பேச வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அருள்நாதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மலை பெயரும் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும். ஆமேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்தில் சந்தேகப்படாம. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே உங்கள் பிரச்சனைகள், நெருக்கங்கள், வேதனைகள் இவைகளை எல்லாம் தேவனால் தீர்க்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம், ஒருவித சந்தேகம். விசுவாசம் என்பது ஒன்று. சொல்லுங்கள், விசுவாசம் என்பது ஒன்று, சந்தேகம் என்பது ரெண்டு. இந்த டவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க, டவுட், DOUBT, டவுட்னா ரெண்டு. டவுட்னா சந்தேகம். அந்த டவுட் எப்படி வருதான், டபுள்ங்கிற வேர்ட்லேருந்து அது என்ன பண்ணுதான், திரிந்து வருகிறது. டபுள் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து திரிந்து இந்த டவுட் வருகிறதான். அப்போ டபுள்னா என்ன அர்த்தம், ரெண்டு மனசு. நம்ம சொல்லி பார்ப்போம், இந்த மழை போகுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், இல்லைனாலும் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை. அல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. நம்ம மலையெல்லாம் வழியாக மாறணுமா? இன்னைக்கு சந்தேகப்படாதீங்க. அந்த சந்தேகப்பட்டு அவிசுவாசமாக அதை பார்த்து பயப்பட்டு பேசாதிருக்காதீர்கள். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் அந்த மலைகளை நமக்கு வழிகளாக மாற்றி கொடுப்பார். பாருங்க, எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிப்பதற்கு தடையாக நின்றுச்சு. அது அவங்களுக்கு ஒரு மலை, அது அவங்களுக்கு என்னாச்சு, மலையாக இருந்துச்சு. அது சுதந்தரிக்க முடியலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், 7 நாட்கள் அதை நீங்கள் என்ன பண்ணணும். எத்தனை முறை சுற்றினாங்க எரிகோவை? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை முறை எரிகோவை சுற்றி வந்தாங்க? எத்தனை முறை சுற்றி வந்தாங்க எரிகோவை? முதல் நாள் எத்தனை முறை? ஃபர்ஸ்ட் நாள் ஒரு முறை. ரெண்டாவது நாள் ஒரு முறையா? ரெண்டாவது நாள் எத்தனை முறை? ஒரு முறை தான். அல்லேலூயா. மூன்றாம் நாள் ஒரு முறை. நான்காவது நாள், ஐந்தாவது நாள், ஆறாவது நாள், ஏழாவது நாள் 7 முறை. பரவாயில்ல, இப்போயும் ஒரு முறை. சில கும்பலில் அடிச்சுடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு முறைன்னு. அப்போ எவ்வளோ டோட்டல் கணக்கு போட்டு சொல்லுங்கள். 13 முறை. முதல் நாள் 1 2 3 4 5 6, 7ஆவது நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. 7ஆவது நாள் எத்தனை முறை? ஆண்டவர் சொல்லவே இல்லை, இன்றைக்கி ஒரு தடவை நட, இன்றைக்கி ஒரு தடவை நட, இன்றைக்கி ஒரு தடவை. 7ஆவது நாள் எத்தனை முறை சொல்லிட்டாரு? 7 முறை. அல்லேலூயா. மொத்தம் 13 முறை சுற்றினாங்க. 13 முறை சுற்றும் போது நல்லா கவனிங்க, அந்த எரிகோ இவர்கள் சுதந்தரிக்க முடியாதபடி மலை போல் இருந்தது. இவங்க 7ஆவது நாள் 13 முறை சுற்றி முடித்த பிற்பாடு மகா ஆர்ப்பரித்த பொழுது எல்லாரும் கவனிங்க, அந்த எரிகோ அப்படியே கீழே இறங்கி பூமிக்கு கீழே போயிடுச்சு. எந்த எரிகோவை தாண்டி போக முடியாது என்று நினைத்தார்களோ அந்த எரிகோவை மிதித்து கானானை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. அந்த எரிகோவை மிதித்து கானானை சுதந்தரித்தார்கள். ஆமென். அதான் உங்க மலையெல்லாம் வழியா மாறும். இந்த ஆமேனுக்கு வழியாக மாறாதுன்னு நினைக்கிறேன். நல்ல எனர்ஜியோடு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது பார்த்தா தோனி ஒரு 6 அடிச்சிட்டாருன்னா அப்படி கத்துறாங்க. அல்லேலூயா. நம்ம ஹீரோ வந்துட்டாருன்னா சினிமாவில் அப்படி கத்துறோம். உங்களுக்கு பிடிச்ச ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஐயோ ஏசுநாதர் இங்கே இருக்கார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன், ஆமேன். 1000 நாளை பார்க்கிலும் இப்படி பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள். பாருங்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஜெபிக்க நம்ம உற்சாகப்பட வேண்டும். ஆமேன். அப்போது இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். மார்க் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஆணைத்தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. பாருங்க, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. 35வது வசனத்தை படிங்க. அதுலயே 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தியை மரித்து போனாள். எல்லாரும் கவனிங்க, இந்த ஜெப ஆலய தலைவனுடைய பெயர் என்ன? யவீருடைய மகள் மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். வருத்தப்படுத்துகிறீர் என்றார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனுடைய விசுவாசம், ஒரு மனுஷனுடைய ஜெபம். நல்லா கவனிங்க. ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, ஐயா உங்கள் மக செத்து போயிட்டா, பாஸ்டர் நீ கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார். 36வது வசனம், 36 படிங்க.
அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலை தலைவனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாத, எப்படி இரு, விசுவாசம் உள்ளவனாய், பயப்படாத. அல்லேலூயா. எல்லாம் போச்சுன்னு பயப்படாத, எல்லாம் இழந்து போயிட்டேன்னு பயப்படாத, இனி திரும்ப கிடைக்காதுன்னு பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் இழந்ததை கொடுக்கும், விசுவாசம் போனதை பெற்று கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு பயம், எனக்கு திரும்ப கிடைக்காது, திரும்ப கடவுள் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இழந்து ஒரு பிள்ளை செத்தே போயிட்டான், அந்த பிள்ளையினுடைய தகப்பனிடத்தில் ஏற்று சொல்றாரு, நீ பயப்படாத, என்ன பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில் நம்ம பயம் நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணிடுது, குலைச்சிருது. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, அல்ல உங்கள் பயம் விசுவாசத்தை குலைச்சிடக்கூடாது. பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்கு பயமே உங்களை பார்த்தான். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அப்போ பயப்படாத. அடுத்தது பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேற ஒருவனும் நம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலை தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியை மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த நாட்கள்லாம் ஒரு டீம் இருப்பாங்க, அழுகிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கும். அல்லேலூயா. வந்துடுவாங்க, பார்த்துருக்கீங்க, இந்த நாட்களும் இருப்பாங்க. அப்படி என்ன, அழுகிறதுக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த நாட்கள் அதுக்குன்னு சிலரை வந்து பணம் கொடுத்து பே பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்களாம், அழுகிறதுக்குன்னே. அல்லேலூயா. ஒரு அம்மா டெத்துக்கு போய் அழுதுச்சான். அல்லேலூயா. ஐயோ நேற்று வச்ச முருங்காயை காணமே அப்படி. அப்போ இன்னொரு அம்மா எதிரில் இந்த அம்மா, அதை நான் தாண்டி பறிச்சுட்டு போனேன். அடுத்து இந்த அம்மா சொல்கிறது, என்னடி பண்ணனேன். ஒருத்தர் செத்து கிடக்கிறான், அந்த வீட்டில் கான்வர்சேஷன் என்ன போயிட்டுருக்குது, என்ன காணமா. இப்போ தான் நீங்கள் நல்லா முழிச்சு பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் யாருமே முழிக்கலை, இவ்வளோ நேரம் எல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் தொங்கி போய். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ நம்ம நித்திரை சில விஷயம் சொன்னால் தான் நீங்களாம் கொஞ்சம் விழிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மரணத்தில் ஒரு ஆளை பார்க்க போயிருக்காரு. கவனிக்கிறீங்களா? டெத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு. போனோடனே மரித்தவர் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மரித்தவர் இவருக்கு என்னது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரை பார்க்க போயிருக்காரு. உடனே அவங்க தாயார் ஓடி வர்றாங்க இந்த பையனை பார்க்கறதுக்கு. ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க, ஐயோ இறந்து போயிட்டானே அப்படின்னு. அழாதீங்க அழாதீங்க. உடனே இந்த பையன் சட்டையை பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா ஓடி போய் அந்த இறந்து கிடக்காரில் அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க, டேய் நீ செத்து போயிட்டாடா, பாரு இவன் உயிரோடு இருக்கிறான், நீ என்ன பண்ணிட்ட, செத்துட்ட. இவருக்கு பயமாயிடுச்சு. அப்போ நானும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கா? அப்போ எவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணாத, இன்னைக்கு விசுவாசத்தை தள்ளுற காரியம் என்னென்னா பயம். விசுவாசம் தள்ளுற சில பெண்களுக்காக பாருங்களேன், ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, என் கணவருக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணிடுது, புறம் தள்ளி விடுகிறது. அல்லேலூயா. ஓகே, யாத்திராகமம் 15:4. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், அழிந்து போனார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மலை பார்வோன். ஜனங்களை வெளியே விட மாட்டேங்கிறான். 10 மாதம் வந்துருச்சு, அப்பவும் விடலை ஜனங்களை. அல்லேலூயா. ஆனால் மோசே என்கிற ஒரு பக்தன் தைரியமாக ஜனங்களை மீட்டு கானானுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டு ஜனங்களை கொண்டு வருகிறார். ஜனங்களை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்களுக்கு மலை போல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய அதிபதிகளும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மார்க்கு 11:23 வசனத்தில் பாடிங்க மறுபடியும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே
தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரல் தேவன் கேட்டு மோசே என்கிற ஒரு மனிதனை அனுப்பி அந்த மோசே என்கிற பக்தனால் இத்தனை ஜனங்களும் செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்களை அந்த செங்கடலின் நடுவே நடத்தி கூட்டிக் கொண்டு வந்து பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் அந்த மலையும் சமுத்திரத்தில் தேவன் அழித்து போட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில கூட இன்னொரு முறை யாத்திராங்கம் 15:4 படிச்சிருங்க. ஹல்லேலூயா. பார்வோனின் ரதங்களையும் பார்வோனுடைய ரதம் அவன் சேனைகளையும் அவனுடைய சேனை சமுத்திரத்திலே தள்ளிவிட்டான். சமுத்திரத்தில் தள்ளிவிட்டான். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற அத்தனை விதமான மாம்சத்தின் கிரியைகள், எகிப்தின் ஆவிகள், அடிமைத்தன ஆவிகள், இவைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்தரிக்க முடியாமல் மலை போல உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறது. ஜெபிக்க முடியல, வேதம் படிக்க முடியல, தூக்கம் வருது, சபைக்கு வர முடியல. அந்த நாட்டம் இல்லாம நம்முடைய சரீரத்தில் போர் செய்கிற மாம்ச இச்சை தான் அந்த பார்வோனுடைய ஆவி, அந்த அடிமைத்தன ஆவி. இங்க வந்து உட்கார்ந்தாலும் வசனத்தை கேட்க முடியல. இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்கு எதிராய் வேலை செய்கிற அத்தனை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடிமைத்தன ஆவி, இந்த பார்வோனுடைய ஆவி, பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி. அல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். எக்ஸோடஸ் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு அப்படின்னா விசுவாசத்தில் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எப்படி நிக்கணுமா? விசுவாசத்தில் நிக்கணும். நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி ஒரு நாள் நீ பார்க்க மாட்ட. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ல போறோம், இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, இனி நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், நான் வேதம் வாசிப்பேன், நான் முழங்கால் நின்று ஜெபிப்பேன், நான் ஆவியில் நிரம்புவேன், நான் அந்நிய பாஷைகளை பேசுவேன். ஏன்னா எகிப்தியன் நம்மளை ஜெபிக்க விடல. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க போன்னு சொன்ன பொழுது அவனுக்கு அதிகமான வேலை பழுக்களை கொடுக்குறாங்க. முதல்ல வைக்கோல் கொடுக்கப்பட்டது, வைக்கோல் கொடுக்கப்படவில்லை. நீங்களே போய் வைக்கோலை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா. அதிகமான வேலை பழுக்கள், ஆண்டவரை தேட முடியாதபடி வேலை பழுக்கள். ஆண்டவர் ஆராதிக்க போனோன்னா நீ மட்டும் போன்றான், உன் பிள்ளைகளை விட்டுட்டு போன்றான், உன் ஆடு மாடுகளை விட்டுட்டு போன்றான், ரொம்ப தூரத்தில் போகாதன்றான். இதெல்லாம் பார்வோனுடைய ஆவிகள். அல்லேலூயா. இந்த ஆவிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திலே அவைகளெல்லாம் கடலிலே செங்கடலிலே மாண்டு போகட்டும். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த மலைகளை கர்த்தர் இன்றைக்கு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போடுவாராக. நீங்க சொல்லணும், இன்னைக்கு என் புருஷனை ஆராதிக்க விடலை, இன்னைக்கு என் பிள்ளையை விடலை, இன்னைக்கு என் குடும்பத்தை விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பத்திற்கு ஒருத்தர் நீங்கள் டிக்ளேர் பண்ண போறீங்க, நீங்கள் சொல்ல போறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட இந்த ஆவிகளை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று இன்றைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாள் நான் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓகே, எசேக்கியேல் 37வது அதிகாரம். எல்லாருமே எடுத்து வச்சுங்க அந்த வசனத்தை. அது ஒரு 14 வசனம் இருக்குது, அதை நம்ம படிக்க போகிறோம். 1லிருந்து படிங்கம்மா, 1லிருந்து படிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஒரு காய்ந்து போன எலும்பு திரளாய் கிடக்கிறது. 3வது வசனத்தை படிங்க. 3 அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து எல்லாரும் கவனிங்க. எலும்பு, இந்த எலும்பு வீட்டுக்குள்ள நிறைய எலும்பு இருக்கும்.
செத்து போனது, ஈத்து போனது, காஞ்சு போனது, அல்லேலூயா, இதெல்லாம் கிடக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அந்த எலும்பை பார்த்து என்ன சொன்னோம்? இதுக்கு மேலே இது தேராது, இதில் என்ன இல்லை? சதை இல்லை, மாம்சம் இல்லை, நரம்பு இல்லை, ரத்தம் இல்லை, கடைசியில் உயிரும் இல்லை. இப்போ சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில உலர்ந்த எலும்புகளை பார்த்து நம்ம என்ன பேசுகிறோம்? உதாரணமாக எல்லோரும் என்ன பாருங்களேன், உங்கள் வீட்டில் கூட உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவங்களாம் உலர்ந்து போன எலும்புகள், அவங்கள காய்ந்து போன எலும்புகள். நம்ம என்ன பேசுகிறோம் அவங்கள பார்த்து? விசுவாசமான வார்த்தைகளை, அல்லேலூயா சொல்லுங்கள், விசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசணும். நம்ம வீட்டில் உலர்ந்து கிடக்குது, காஞ்சி கிடக்குது, உயிர் இல்லாமல் கிடக்குது, ரத்தம் இல்லாமல் கிடக்குது, நரம்பு இல்லாமல் கிடக்குது, ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. அந்த எலும்புகளை பார்த்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன நினைப்போம்னா, இதுக்கு மேலே இது என்ன பண்ணாது. சிலர் சொல்லுவாங்க, கடவுளே வந்தாலும் அவர் திருந்த மாட்டார் ஐயா, அப்படின்னு நடக்கும். உங்கள் தீர்க்க தரிசனம் தானே, அதான் தீர்க்க தரிசனம். இந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நம்ம உரைச்சிட்டு இருக்கிறோம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? இந்த எல்லாம் திருந்தவே மாட்டான், அறிவு கட்டவன். அல்லேலூயா, தீர்க்க தரிசனம் இது. அல்லேலூயா, என் புள்ள என்ன பண்ண திருந்தவே, நான் இப்படியே கஞ்சிக்கு வழி இல்லாமல் தான் சாக போகிறேன். இது தீர்க்க தரிசனம். இது என்னது? தீர்க்க தரிசனம். இதெல்லாம் என்னது? தீர்க்க தரிசனம். எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எலும்பை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இதுதான் தீர்க்க தரிசனம். நீங்கள் பேசுகிறது எல்லாமே தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஒரு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்பை பார்த்து சொல்றாரு. எல்லாரும் கவனிங்க, உயிர் இல்லாத பார்த்து சொல்றாரு, ரத்தம் இல்லாத பார்த்து சொல்றாரு, நரம்பு இல்லாத பார்த்து சொல்றாரு, தசை இல்லாத பார்த்து சொல்றாரு. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம அவன் செத்து பல ஆண்டுகளாகி அந்த எலும்பு கூட எப்படி இருக்கான்? உலர்ந்த எலும்பு. உலர்ந்த எலும்புனா காஞ்ச எலும்பு, தட்டனா உடைஞ்சு போயிடும். எலும்பு கூட மக்கிற ஸ்டேஜில் இருக்குது, எலும்பு கூட மக்கி போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை, ஆவியை சொல்லுங்க, ஆவியை சொல்லுங்க, ஆவியை. இந்த மக்கி போனது, ரத்தம் இல்லாதது, திசை இல்லாதது, கணுக்கள் இல்லாதது, நரம்பு இல்லாதது, இதை பார்த்து பேசும்போது ஆவி. அல்லேலூயா, என்ன ஒரு வார்த்தைங்க, என்ன விசுவாசம் இல்லை? நம்மளாக இருந்தால் இது என்னையா ஆண்டு சொல்கிறார் பாருங்க. ஆண்டு சொல்ற, எலும்புகளுக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பாருங்க, அப்பொழுது அடுத்தது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடும், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தரை அறிந்து கொள்வீர் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அம்மா சொல்லுமா, விசுவாசமா பேசுமா, அவர்கிட்ட பேசு, உங்கள் மனைவி கிட்ட பேசு, விசுவாசமா தீர்க்க தரிசனம் உரை. என்ன? அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து சொல்லு, உன்னை மாம்சமாக்குவார் ஆண்டவர், உன்னை ரத்தத்தினால நிரப்புவார், தோளினால மூடுவார், நரம்புகளை உருவாக்குவார், அவருடைய ஆவியை உனக்குள்ள வைப்பாருன்னு அந்த எலும்புகளை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்றார். அவர் சொன்னபடியே நான் சொன்னேன், அவர் சொன்னதை சொன்னேன். அடுத்தது என்ன நடக்குதான்? நான் தீர்க்கதரிசன முறைகள் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுவரைக்கும் அசையாத அந்த எலும்பு, இதுவரைக்கும் கீழ்ப்படியாத அந்த காஞ்ச எலும்பு, இதுவரைக்கும் ஒன்றும் நடக்காத அந்த எலும்பு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்ன பொழுது எல்லாரும் சொல்லுங்க, அசைந்தது, அசைந்தது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டு. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், நிறைய எலும்பு கூட கிடக்குது, ஒரு பக்கம் மண்டையோடு, ஒரு பக்கம் கால். அந்த ஸ்கெலட்டனை கழட்டி போட்டால் எப்படி இருக்கும் எலும்பு கூட? அல்லேலூயா. எலும்பு கூடலாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம சயின்ஸ் லேபில் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, இப்படி தான் நிற்கும். அல்லேலூயா, இதுதான் ஸ்கெலட்டன் அப்படின்னு. ஆமென். தலை ஒரு பக்கம் கிடக்கு, அந்த பக்கம் ஒரு கை கிடக்கு, அந்த பக்கம் கால் கிடக்கு, அந்த பக்கம் பாடி கிடக்கு, எல்லாம் தனித்தனியாக கிடக்குது. எந்தெந்த ஏரியாவில் கிடக்குதுன்னே தெரில. ஆமென். அப்போ வசனம் சொல்லும்போது எல்லாருக்கும் நீங்கள் வசனம் சொல்லும்போது எந்த உடம்புக்கு எந்த கையோ, எந்த காலோ, எந்த பாடியோ, எந்த தலையோ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஆமென். கடவுள் சொன்னதை நீங்கள் போய் சொல்லும் பொழுது அவங்க சின்ன பின்னமானாலும், சுக்கு நூறா போனாலும், என் தேவனுடைய வார்த்தை அவர்களை ஒன்றாய் கூட்டும், ஒன்றாய் கூட்டும். ஆமென். எட்டாவது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால்
மூடப்பட்டது. ஆனால் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் கொலையுண்ட இவர்கள் உயிரடையணும். இவங்கெல்லாம் யாரா? செத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க இவங்களை. ஏதோ சண்டையில் செத்துருப்பாங்க, ஏதோ யுத்தத்தில் செத்துருப்பாங்க. அல்லேலூயா. ஏதோ கொலை நடந்திருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அநேகரை கொலை செஞ்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாச மக்களை பிசாசு என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சுட்டான். அல்லேலூயா. அதனால தான் அவங்க உலர்ந்து எலும்பாக மாறிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் இந்த அனைவருமே, எலும்பு யார்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இதோ என் எலும்பு உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. நம்ம நம்பிக்கையும் எலும்பும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி பேசினாரு. அல்லேலூயா. நம்ம சிலருக்கெல்லாம் நம்பிக்கை அற்று போச்சு கடவுள் மேல, சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. என்ன கடவுள், எவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ வருஷம் கோயிலுக்கு வர்றேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ ஊழியம் பண்ணுறோம், கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலையா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்மளை உயிரோடு வச்சிருக்காரு, அதுக்கே சோத்திரம் பண்ணுங்க. அல்லாமல் நீங்கள் அவிசுவாசமாக பேசுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியாருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை என்ன நினச்ச? ஏதோ உடம்புல உயிர் இருக்கும் பொழுது, கண்கள் இருக்கும்போது, கால்கள் இருக்கும்போது, தசைகள் இருக்கும் பொழுது உன்னை நான் உயிர்ப்பிக்கிற தெய்வமா? இல்லை. நீ எப்படி இருந்தாலும், எப்படி இருக்கிறியா நீ? சொல்கிறாரு பாருங்க வசனத்தை, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உன்னை அடக்கம் பண்ணி அந்த பிரேத குழிக்குள்ளே போட்டு நீ எலும்பு கூட ஆகி உன்னுடைய சதையெல்லாம் அழுகி போய் உன்னுடைய ரத்தமெல்லாம் ஒன்றுமில்லாமல் நீ வெறும் உலர்ந்த எலும்பாய் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண போறேன்? உங்களை அந்த பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அடுத்தது, ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்க பிரேத குழியை கர்த்தர் திறப்பார். ஆமீன் சொல்லுங்க. நீங்க விசுவாசிங்க. மண்ணோட மண்ணா போயிட்டார் ஐயா, இனிமேல் கொண்டு வரவே முடியாது ஐயா. நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களை பார்த்து தீர்க்கதரிசனம் முறை. அல்லேலூயா. வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அடுத்தது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லேன்றார். தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கூட என் நம்பிக்கை போச்சுங்க, என் நம்பிக்கை அற்று போச்சு, என்னுடைய நம்பிக்கை போச்சு. இனிமேல் கடவுளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு சொல்லி இந்த காலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்கு உங்கள் மேலே நான் வைப்பேன், என் ஆவியை உன் மேலே வைப்பேன், நீ உயிரடைவாய், நீ உயிரடைவாய். அல்லேலூயா. நம்பிக்கை அற்றுப்போச்சா? நம்பிக்கை அற்றுப்போச்சா? இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது பாஸ்டர். அன்னைக்கு பாருங்க, மரியாளும் மார்த்தாலும் தன் சகோதரர் லாசர் இறந்த பொழுது அவனை கல்லறையில் வைத்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசு வர்றார். அப்போ இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் என்னது, உன் சகோதரன் என்ன பண்ணுவான்? உயிரோடு கூட எழுந்திருப்பான்னு சொல்கிறாரு. அவன் நினச்சிட்டா உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே இங்கே இருக்கிறேன், ஓ சகோதரன் இப்போ வெளியே வரப்போகிறான் பாருன்னு சொல்லி அந்த இடத்துல அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். ஆமென். மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற அத்தனை பேரும் ஜெபத்தில் நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தில் ஒரு கேள்வினா கொஸ்டின் கேட்கறது இல்லை, கேள்விங்கிறது ஹியரிங். ஃபெய்த் கமத் பை ஹியரிங். விசுவாசம் கேள்வியினால் வரும். அல்லேலூயா. வசனத்தை கேட்கறனால விசுவாசம் வரும். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க. பிரதர் சிஸ்டர் இங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஃபெய்த்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே நிச்சயம் எனக்கு தருவீர். அந்த டபுள் மைண்டட் வேண்டாம், 2 சிந்தை வேண்டாம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆண்டவரே கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. அல்லேலூயா. என் நம்பிக்கை அவர்தான், என் அங்கூர் அவர்தான். என் ஆண்டவர் எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? நிச்சயமா எனக்கு செய்வாருங்கிற ஒரு தீவிர விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். ஜெபத்தில் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளவும். ஆமென்.
யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரா? என்ன பாருங்க, நான் ஒரு பாவி, நான் ஒரு உதவாதவன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார். ஆமென். ஏசாயா 40 அதிகாரத்தில் 4:5 படிங்க. ஏசாயா 40:4-5. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு. நல்லா கவனிங்க. பள்ளம் உயர்த்தப்படுமா? தாழ்மையில் இருக்கிற நீங்க மேலே வரப்போறீங்க. சகல மலை அதை தாண்ட முடியாமல், உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் பல மலைகள் இருக்கிறது. இந்த மலையெல்லாம் கர்த்தர் சொல்றாரு தாழ்த்தப்படும். கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஆமென். அல்லேலூயா. படிங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் மனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமா பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு நிறைய மலை உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்த மலையை நான் எப்படி கடந்து போவேன்? என் பெரிய டார்கெட் இருக்குது, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஐயோ பெரிய தேவை இருக்குது, பல குரோர்ஸ் எனக்கு தேவை, பல லட்சங்கள் தேவை, இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்? இதையெல்லாம் தாண்டி போய் நான் அதை சுதந்திரிக்க முடியுமான்னு சொல்லி இன்னைக்கு இந்த காலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவைகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு மலையெல்லாம் கர்த்தர் தாழ்த்துவார். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி நிறைய மலைகள் உங்களுக்கு தடையாக இருக்கா? ஜெபம் பண்ணுங்க. அந்த மலைகளை கர்த்தர் தாழ்த்துவார். அந்த மலைகளை வழிகளாக்குவார், அது பாதைகளாக்குமாறு. எதை தாண்டி நீங்கள் கானானை சுதந்திரிக்கணுமோ அதை மிதித்து நீங்கள் கானானை சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். நாகும் 1:5. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து. அவர் சமூகம். ஆமென் சொல்லுங்களேன். எங்க எல்லாரும் போடுங்க அந்த வசனத்தை. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து, மலைகள் கரைந்து போகும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவர் சமூகத்துக்கு வராதனால தான் மலைகள் என்ன பண்ணலன்னா கரையலை. சிலர் நாமளே மலையை கரைக்க பார்க்குறோம். ஆமீன். நாமே சிலர் இந்த மலையை உடைக்க பார்க்குறோம். பார்த்துருக்கீங்களா? நானே உடைச்சிட்றேன் பாஸ்டர். உடைங்க. இந்த வெட்டு கத்தி, அது என்னது, சின்ன வெற்றும், அது பேர் என்னது, கல் உடைக்கிறதுக்கு உளி. சிலர் உளியை கையில் எடுத்துக்கிறீங்க, நீங்களே எடுத்துக்கிறீங்க. அல்லேலூயா. நான் உடைச்சிட்றேன், நான் பிரச்சனையை தீர்த்துறேன், நான் போய் எல்லாத்தையும் வாழ வச்சிட்றேன். நமக்கே வழியை காணோம். அல்லேலூயா. நமக்கே வழியை காணும். நம்ம போய் எல்லாரையும் வாழ வைக்க முடியுமா? சிலருக்கு அவங்க மேலே ஓவர் கான்ஃபிடென்ட்டு. கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரை எல்லாரும் என்ன பாருங்க, இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் சமூகத்தில் மட்டும்தான் பர்வதங்களும் மலைகளும் கரைந்து போகும். அவர் சமூகம் இல்லாத எல்லா இடத்துலையும் நமக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் தான். அல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிங்க. அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சகரமும் அதில் குடியிருக்கிற அனைவரும் எடுபட்டு போகும். ஆமென். இன்னைக்கு அதுக்கு தான் உங்களை ஜெபிக்க சொல்கிறோம். ஏன் ஜெபிக்க சொல்கிறோம் தெரியுமா? நிறைய மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும், பெரிய சாதனைகளை செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மலையும் அந்த பர்வதமும் உங்களுக்கு தடையாக நிற்கும். அப்போ இந்த பர்வதத்தையும் இந்த மலையும் எப்படி தாண்டி நமக்கு தேவன் வைத்திருக்க திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அநேக வேளைகளை கலங்கி கொண்டிருக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி சமூகம். ஆமேன். அவர் சொல்கிறார் மோசே கிட்ட, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் சமூகம் வராமல் எந்த மலையும் நம்மளை விட்டு போகவே போகாது.
இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சுயத்தை சார்ந்துக்கிறோம், நம்ம ஞானத்தை சார்ந்துக்கிறோம், நம்ம பணத்தை சார்ந்துக்கிறோம், நம்ம செல்வாக்கை சார்ந்துக்கிறோம், மலையை தள்ள பார்க்குறோம். மலையில் ஒரு அணுவு கூட நம்மளால் அசைக்க முடியாது. அவர் சமூகத்துக்கு ஓடி வாங்க, தேவனை தேடி ஓடுவாங்க. அல்லேலூயா. பெரிய பர்வதமும் அவருடைய பிரசன்னத்தில் மெழுகு போல உருகும், மெழுகு போல உருகும், மெழுகு போல உருகும். ஆமேன். அதனால தான் உங்களையெல்லாம் என்ன பாடுபட்டு கோயிலுக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, உங்களுடைய மலைகளும் பர்வதங்களும் கரைந்து போகிறதுக்கு தான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம கரைய முயற்சி பண்ணுறோம். பிரதர் சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, தோற்று போயிடுவோம், தோற்றுருவோம். அல்லேலூயா. புறமெதுகிட்டு ஓடி வந்தார்கள் ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னத்துக்கு ஓடி வாங்க. அந்த சமூகத்தில் இல்லாத எந்த ஒரு விடுதலையும் வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. ஆமேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்றும் உள்ள, எல்லாரும் சொல்லுங்க. சில நேரத்தில் நீங்கள், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி, முப்பாட்டன், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மலை இருக்கும். நம்மளால் அதை தாண்டவே முடியாது. நம்ம தாத்தாவாலையும் முடியல, நம்ம அம்மா அப்பாவாலையும் முடியல, நம்மளாலையும் முடியல. அல்லேலூயா. ஆனால் தேவன் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தராரு. இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்றும் உள்ள மலைகளும் தாழ்ந்து போகும், என்றென்றைக்கும் உள்ள மலைகளையும் தாழ்த்த போறாரு. ஆமேன் சொல்லுங்க. உங்க ஜெபத்தில் அது நடக்கும். இதுவரை பாரம்பரியமாய் துரத்தி வந்த அத்தனை விதமான போராட்டத்தையும் ஆண்டவர் நம்மை தாழ்த்த பண்ண போகிறார். சொல்லுங்க, என்றும் உள்ள மலைகள். ஆமேன். ஒருவேளை நம்ம பாட்டி தாத்தாலிருந்து மூதாதையர்களிலிருந்து அநேக விதமான பாவ சாப ரோக காரியங்கள் நம்மை பின்பற்றி வருகிறத ஆண்டவர் சொல்றாரு. அந்த மலைகளையும் நான் தாழ்த்த போறேன், அந்த மலைகளும் தாழ்த்த போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 6:14. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு எல்லாம் போக போகுது. ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் போக போகுது. அல்லேலூயா. எல்லாம் போக போகுது, மலைகள் தீவுகள். ஆமேன். இன்றைக்கு நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, நம் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற மலைகள் குன்றுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் அகன்று போக பண்ணுகிறார், அகன்று போக பண்ணுகிறார். அகன்று போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால். அல்லேலூயா. நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கணும், ஆனால் விசுவாசத்துக்கு மேலே நமக்கு அன்பு இருக்கணும். இந்த அன்பு தேவனிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. இந்த அன்பு எப்படி வரும்னா, நீங்கள் தேவனோடு கூட நேரம் செலவு பண்ணும்போது, ஜெபிக்கும்போது அன்பு வரும். சில நேரத்தில் நல்லா கவனிக்கிறீங்களா? ஜெபம் என்பது நிறைய பேர் ப்ரேயர் ரெக்வஸ்ட்னு நினைக்கிறீங்க. ஜெபம் என்பது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இல்லை. புரிஞ்சுக்குங்க. ஜெபம் என்பது நம்மை சரி பண்ணுறது. ஜெபம் என்பது நம்ம தேவன்கிட்ட கிட்டி போகிறது. நம்மளை சரி பண்ணோன்னே நாம் தேவனை போல தேவன் மாற்றுவார். அதுதான் ஜெபம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அன்பு, அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனே அன்பாயிருக்கிறவர். கடைசியாக ஒரு வசனத்தை படிக்கலாம். யாக்கோபு 5:15. யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணுமா? ரட்சிக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு
மன்னிக்கப்படும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரும் கவனிங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் யாரையும் எழுப்பும். இன்றைக்கி நிறைய பிணியாளிகள் இருக்காங்க நம்ம வீட்டில். சரீர பிணியாளிகள் அல்ல, ஆவிக்குரிய பிணியாளி. ஆமென். ஆவிக்குரிய பிணியாளி யாருன்னா, உலக காரியத்தில் நம்ம நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருப்போம், ஆர்வமாக இருப்போம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு ஆர்வம் இருக்காது. உதாரணமாக பைபிள் வாசிக்கும்போது மேகசின் படிப்போம். சிலர்லாம் இந்த புக்கு தந்தி பேப்பர் படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஹெட்டிங்லேருந்து அடுத்த கடைசி பக்கம் வரைக்கும் புரட்டி படிச்சிருவாங்க. நீங்கள் கூட புக்கு படிப்பீங்க, கல்கண்டு, குமுதம், காணிக்கை, அப்படி நிறைய புஸ்தகம்லாம் இருக்கும். விரும்பி படிப்பீங்கள்ல, ஆர்வமாக படிப்பீங்க. அவன் சில குறிப்பெல்லாம் போடுவான், துணுக்குகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அல்லேலூயா. பைபிள் எடுத்து கையில் கொடுங்க, நாட்டம் வராது. கண் என்ன பண்ணும்? மதி மயங்கும். அல்லேலூயா. குடித்தவனை போல வெறித்திருவோம் நம்ம. அல்லேலூயா. மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்ம உற்சாகமாக பார்ப்போம், ஒரு நிமிடம் கூட கண் அசராது. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனால் வசனத்தை கேட்கும்போது நம்ம கண் என்ன பண்ணுது? அசருது. அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய பிணி. இது என்ன பிணி? ஆவிக்குரிய. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது உடம்பு முடியல படுத்து கிடக்கிறோம், அது மட்டும் வியாதி அல்ல. நிறைய வியாதியஸ்தர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பிணியாளியை நீங்கள் எழுப்பணும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குது. ஆமேன். நிறைய ஆவிக்குரிய பிணியாளிகள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஏன்? அவர்களுக்கு பாருங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா சரியாக சாப்பிட மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வேகமாக நடப்போமா? நடக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்போம்? சோர்வா பெட்லேயே படுத்து கிடப்போம். அல்லேலூயா. இது உலக பிரகாரமான பிணி. ஆவிக்குரிய பிணி அப்படித்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிணி அப்படித்தான். சரியாக ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது, நிறைய வசனத்தை கேட்க முடியாது, ஆண்டவர் ஆராதிக்க முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது. இதையெல்லாம் செய்யாமல் பிசாசு அவங்கள முடக்கி வச்சிருப்பான். இது ஆவிக்குரிய பிணி. அல்லேலூயா. அப்போ இந்த பிணியாளிகளை நம்ம எழுப்பணும். அப்போ விசுவாசத்தோட, ஆண்டவரே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மலைகள் எல்லாம் தகர்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய மலை அல்லேலூயா. நம்ம எழும்பி நிற்கலாமா? எழும்பி நம்ம முடிக்கலாமா? ஆமென் சொல்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுங்க. நீ போதும் ஏசையா, சொல்லுங்க. நீ போதும் ஏசையா, நீ போதும். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலம் தருவேன் என்று கிருபை நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று என் வாழ்வில் வருபவரே.
என் வாழ்வில். நிறைய மலைகளை கர்த்தர் உடைக்க போறார். சமுத்திரத்துல தள்ள போறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி உன்னை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் ஆவிகளை செங்கடலை கர்த்தர் அழித்து போடுகிறார். ராதா ரானா கதா ரபா லபா ரக்கா ரபா. நீ முன்னேற போகிறார். உனக்கு வச்சிருக்கிற கானான் நீ சுதந்தரிக்க போற. சுதந்தரிக்க முடியாது இப்படி இருக்கிற மலைகளை கர்த்தர் சமுத்திரத்துல தள்ளுண்டு அழித்து போடுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாள் நீ காண்றது கிடையாது. இன்னைக்கு காலையில புறப்பட்டு வரும்போது நீ கண்ட எகிப்தியன இனி ஒருபோதும் நீ காண்பது இல்லை. கர்த்தருடைய அதிபதிகளை அழித்து போட்டார். கர்த்தர் பார்வோனை அழித்து போட்டார். அவருடைய சேனைகளை அழித்து போட்டார். பெரிய மழைப்பா, பெரிய மழை. மழையெல்லாம் வழியாரும். எந்த மலை உனக்கு தடையா இருக்கிறதோ, எந்த மலை நீ பிரவேசிக்க முடியாதபடி உனக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதோ, அந்த மலை தான் நீ மிதித்து ஏறுகிற ஒரு படிக்கற்களாய் மாறும். அந்த தடை கற்களை அப்படியே எவ்வளோ பெருசுன்னு அண்ணாந்து பார்த்து பயந்த அந்த தடைக்கல்ல கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே உன் காலுக்கு கீழே கொண்டு வருவார். அந்த தடை கற்கள் எல்லாம் கை தட்டி சொல்லுங்க, படிக்கற்களாய் மாறும், படிக்கற்களாய் மாறும். ஹல்லேலூயா. நிச்சயமா ஜெப நாட்கள்ல தேவன் வைத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். மலைகள் எல்லாம் வழி ஆகுங்க, வழி ஆகுங்க. நிச்சயம் வழியாக கலங்காத, திகையாத. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நம்பிக்கையோட போங்க. எல்லா மலைகளும் எல்லா பர்வதங்களும் அப்படி சமூகத்துல மெழுகு போல உருகிடும். மெழுகு போல சமூகத்தை தேடுங்க. அப்பாவை நோக்கி பாருங்க. அவர் சமூகத்துல உருகாத எந்த மலையும் இல்லை. அவர் சமூகத்தில் உருகாத எந்த பர்வதமும் இல்லை. எல்லாம் மாறுங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு வழிகளை திறப்பார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவர் இன்றைக்கு வழி இல்லைன்னு வந்திருக்கிறாங்கப்பா, என்ன செய்வதென்று தெரியாம வந்திருக்கிறாங்க ஐயா. இன்னைக்கு ஆவிக்குரிய பிணியாளிகள் நிறைய பேர் எங்க வீட்டில் இருக்கிறாங்க ஐயா. நாங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களை எழுப்புங்க, கர்த்தர் அவங்களை எழுப்புங்க, கர்த்தர் அவங்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா விசுவாச மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவங்க வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவருடைய ஜனம். ஆண்டவரே, அது ஜனம் பெருத்த ஜாதியாய் பாசான் தேசத்து கொழுத்து எருதுகளைப் போல இப்படி ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். இன்னைக்கு நம்பிக்கையோட போகணும், கலங்கக்கூடாது, வருத்தப்படாதீங்க. நிறைய மழை இருக்கு பாஸ்டர், இதை நான் எப்படி தாண்டுவேன்? நீங்க மலையை தாண்ட வேண்டியதில்லை. நீங்க தேவ சமூகத்துக்கு ஓடி வாங்க. மலை தாழ்த்தப்படும், மலை தாழ்த்தப்படும், எல்லா மலைகளும் தாழ்த்தப்படும். உனக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவாரு. அப்பா, அவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதும் ஏற்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.